ஓம் நமோ வெங்கடேஷாய. ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸிலும் விஷ்ணு நிவாசத்துலேயும் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் கொடுக்குற கவுண்டர் அதே பில்டிங்லேயே வேறு பிளேஸ்க்கு சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. 2 இடத்துலையுமே சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்லேயும் விஷ்ணு நிவாசத்துலேயும் ஜஸ்ட்டு அந்த பில்டிங் உள்ளரையே இன்னொரு இடத்துல கொடுக்குறாங்க ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன். ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் நைட்டு 10:30 மணிக்கெலாம் க்யூவில் நிற்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நேற்று. பூதேவி காம்ப்ளெக்ஸ், விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் இன்னைக்குண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளை காலைக்குண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் கொடுத்தாங்க. இன்னைக்குண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் ஃபுல் ஆகிடுச்சு. நாளை காலைக்குண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் அவைலபிளாக இருக்குது. ஸ்ரீவாரிமெட்டில் திவ்யதர்ஷன் டோக்கன் இன்னைக்குண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் கொடுத்துட்ருக்காங்க. டிடிடி ப்ரெஸ் ரிலீஸில் ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான புக்கிங் பற்றின அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் 18ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணி 20ஆம் தேதி காலையில் 10 மணியோட க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அன்றைக்கி மத்தியானம் 12 மணி போல் ரிசல்ட் அப்டேட் பண்ணுறாங்க. செலக்ட் ஆனவங்களுக்கு பே பண்ணுறதுக்கு உண்டான லாஸ்ட் டேட் அண்ட் டைம் 22ஆம் தேதி மத்தியானம் 12 மணி. ஸ்ரீவாரி ஆஜித சேவாவோட புக்கிங் 21ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அதே டைம் அண்ட் டேட்டில் பவித்ரோத்சவத்தோட புக்கிங்கும் ஓப்பன் பண்ணுறாங்க. பவித்ரோத்சவம் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஆனால் அன்றைக்கு மத்தியானம் 3 மணிக்கு வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட்டும் அதற்குண்டான கனெக்டட் தர்ஷன் டிக்கெட்டும் ஓப்பன் பண்ணுறாங்க. 23ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு அங்க பிரதட்சணம், 11 மணிக்கு ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் அண்ட் அதற்குண்டான அக்காமடேஷன். மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு உண்டான தர்சன டிக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க. 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் திருமலாக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. மத்தியானம் 3 மணிக்கு திருமலா திருப்பதி தலக்கோணா ஆன்லைன் அக்காமடேஷன் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. 27ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா, நவநீத சேவா, பராக்மணி சேவாவோட புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆல்ரெடி டீட்டெயிலாக இந்த புக்கிங் பற்றின அப்டேட் நம்ம சேனலில் நானும் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆகஸ்ட் மாதத்தில் திருமலாலையும் திருப்பதிலையும் நடக்க இருக்கிற முக்கியமான விழாக்கள், விசேஷமான நாட்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்ரீனிவாச மங்காபுரம் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயில் இது. ஆன்லைனில் அபிஷேகம் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்லேயே ஸ்டே பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு பஸ் பிடிச்சி காலையில் இங்கே வந்தேன். ஸோ நான் மட்டும்தான் இருந்ததுனால வந்தோடனே கோலம் போட சொன்னாங்க. ஸோ கோயிலில் இன்றைக்கி கோலம் போட்டதுக்கப்புறம் எப்போயுமே சுப்பிரபாதம் சேவா, திருச்சானூர் பத்மாதி அம்மாவாரி கோயில், கோவிந்தராஜ சுவாமி கோயில், ஈவன் இங்கே கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலுமே சுப்பிரபாதம் சேவாவுக்கு ஃபஸ்ட்டு லேடிஸை தான் கூப்பிட்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டாக போய் சுப்பிரபாதம் சேவா பார்த்துட்டு, தோமாலா சேவா பார்த்துட்டு, அர்ச்சனா சேவா பார்த்துட்டு, அபிஷேகம் ½ அன் ஹவர் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். சூப்பராக இருக்குது அபிஷேகம். இது சுப்பிரபாதம் சேவா அப்போ கொடுத்த பிரசாதம். அபிஷேகத்துக்கு போலி கொடுக்குறாங்க. ஸோ இங்கே தரிசனம் முடிஞ்சிருச்சு. அடுத்து திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் லக்ஷ்மி பூஜா புக் பண்ணியிருக்கேன். அதை முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பிடுவேன். அக்ஷய திரிதே விஷஸ் எல்லாருக்குமே. ஃபஸ்ட்டு ஏர்லி மார்னிங் வரோமே அப்படின்னு தோணுச்சு. பட் இங்கே வந்தால் 2-3 பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு பஸ் 3 மணிக்கு கிளம்புன்னு சொன்னாங்க. பட் 3:15க்கு கிளம்பிச்சு. டிடிடியிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். ஏர்லி மார்னிங் டைம் ஸ்லாட்டில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 1 ஹவர் ஆகலாம். மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், திவ்யதர்ஷன் டோக்கனில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 2லேருந்து 3 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தர்ஷன டிக்கெட்டில், வர்ச்சுவல் சேவா டிக்கெட்டில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 1.5லேருந்து 2.5 மணி நேரம் ஆகலாம். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 5லேருந்து 8 மணி நேரம் ஆகலாம். கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயில் பற்றின இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். டிடிடியிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.